வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தல. இந்த வாரம் டபுள் எவிக்ஷனு. சாட்டர்டே எபிசோட்ல ரம்யா ஜோவை தூக்கிட்டாங்க. சண்டே எபிசோட்ல சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்தது. அதுவே என்னடா ட்விஸ்டா இருக்கு, எப்படா இது அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். சாண்ட்ராவை பண்ணலையா, அது சாண்ட்ரா தான் அப்படின்னு தகவல் முன்னாடி வந்தது இல்லை, அது உண்மைதான். ஆனால் சாண்ட்ராவை சேனல் காப்பாற்றிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே இது போல 2 முறை வந்திருக்கு கனியக்காக்கு. கனி தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வரும்போது திவாகரை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் கனி தான் எவிக்டட் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேற ஒருத்தர் தூக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி 2 முறை சேனல் கனியக்காவை காப்பாற்றிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கனியக்காவை காப்பாற்றுறவங்க சாண்ட்ராவை ஏன் காப்பாற்ற மாட்டாங்க? இந்த வாரம் கேம் ஆடல தான் பெருசா சாண்ட்ரா. ஆனால் சாண்ட்ராவும் போயிட்டா அப்புறம் என்ன, மறுபடியும் ஆரம்பத்தில் சில வாரங்கள் பார்த்தோமே பார்வதி வெர்சஸ் அன்பு கேங், இதே தானே தொடர போகுது, பயங்கரமாக போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணல, வியனாவை தான் தூக்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 2 விக்கெட்டு அன்அஃபிஷியலில் சொன்னதும் சரி, நம்ம கம்யூனிட்டி டேப்ல ஓட் போட்டவங்க சொன்னதும் சரி, ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனா வியனா ரம்யா அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. அந்த ஆப்ஷன்லேருந்து தான் தூக்கியிருக்கிறாங்க. நல்ல சாய்ஸ் தான். எஃப்ஜேவை தூக்கி போடணும் அப்படின்னு பார்த்தா ஆதிரை வந்ததும் இப்போ வியனாவை தூக்கிட்டாங்க. இப்போ வியனா வெளியே போயிட்டதுனால திரும்ப இவன் ஆதிரை கிட்ட வியனா கூட நான் ஒன்றுமே பண்ணல, எப்படி ஆதிரை கிட்ட நான் ஒன்றுமே பண்ணலன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கே வியனா கிட்ட சொன்னால, அப்புறம் ஆதிரையை விட்டாங்க. இப்போ வேணா போயிட்டதுக்கு அப்புறமா ஆதிரை கிட்ட போய் நான் ஒண்ணுமே பண்ணல வேணா கிட்ட அப்படின்லாம் சொல்ல முடியுமா? ஆனா ஆதிரை எல்லாத்தையும் வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பேசி ட்விஸ்ட் பண்ண பார்ப்பான். ஆதிரையும் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்குள்ள கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இந்த கெஸ்டா வருவாங்கல்ல ப்ரீ ஃபினாலே வீக்ல, அதுவரை கூப்பிட்டு போயிடுவாங்களோ எஃப்ஜேவை, அப்புறமா திரும்ப வேணாவை என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானா அப்படின்னு தான் கேட்கணும். இவங்க பாயிண்ட் ஆரம்பத்தில் அது வெறும் கியூட் அப்படிங்கிறதுனாலே ஃபர்ஸ்ட் பயங்கர பீக்கில் போச்சு ஓட்டெல்லாம். ஆனால் பக்கா ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க ஸ்கூல் டாஸ்க்லேயே. இதில் வேற பார்த்தீங்கன்னா லவ் ட்ராக்குன்னு ஒன்று அந்த எஃப்ஜேவோட சேர்ந்து பண்ணதெல்லாம் இருக்குல்ல, அவர் எல்லாம் எல்லை மீறும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுருவாங்க, தடவை விட்டுருவாங்க. அப்புறமா அம்மா பார்த்தா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, அம்மா கொன்றுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அந்த விக்கல்ஸ் தாங்க. அந்த ஆள் கொடுத்த ஐடியா தாங்க இந்த சீசனே ஹிட் ஆகும். லவ் கண்டென்ட்டே இல்லை, நீ பண்ணு அப்படிலாம் சும்மா இருந்ததை தூண்டி விட்டு, அதுக்கப்புறம் இவங்க தடவ ஆரம்பிச்சோன்னு இந்த நாய்க்குட்டியை தடவுற மாதிரி தடவிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வேற ஒரு இமேஜை எடுத்துகிட்டு வியனாவை சிறப்பாக எலிமினேட்டே பண்ணிட்டாரு. இன்னும் விக்கல்ஸுடைய டார்கெட்டில் இருக்கிறது. விக்கல்ஸ் எப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற சாண்ட்ரா திவ்யா கிட்ட இதை பண்ண முடியாது, பார்வதி கிட்ட பண்ண முடியாது. ஆனால் இங்கே கனியக்காவை காலி பண்ண முடியும், சுபிக்ஷாவை காலி பண்ண முடியும். அடுத்து அந்த லிஸ்ட்டில் அவங்க 2 பேரும் இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். விக்கல்ஸ் கேமையும் இந்த பர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்கணும். இப்போ வியனாக வந்தோன்னா அங்கங்கே சில பாயிண்ட்டு பேசுவாங்க. அந்த ஓவர் கியூட்னஸ் அப்படி சொல்லிட்டு பர்பஸாக ஒன்று பண்ணாங்கல்ல, அதுதான் பேக் ஃபயர் ஆகுது. இப்போ ராணவ் அவங்க சார்பாக வீடியோ அனுப்பும் போதே பார்த்து வீடியோலேயே சொன்னார்ல, கியூட்னஸை கொஞ்சம் குறைச்சிக்கும், நீ நார்மலாக பேசினாவே புரியுதுன்னு. இவங்க தன்னுடைய அடையாளத்தையே என்னை வீட்டில் மறைச்சிக்க சொன்னாங்க. நான் தமிழ் தான்ங்கிறது கடைசியில் அந்த ஹோட்டல் டாஸ்கில் பிரியங்கா தீபக் கிட்ட உளறிட்டாங்க. உருது தான் மதட்டாங்க, ஆனால் வீட்டில் சொல்ல வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த அடையாளத்தை மறைக்கணும்? அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. சரி, அப்போ அதனால தான் தமிழ் ஒழுங்காக வரலையா அப்படின்னா அதுவும் இல்லை, தமிழ் நல்லாவே பேச வருது. ஆனால் கிருஷ்ண இல்லை, பூச்சின்னு சொல்ல தெரியாதாங்க இவங்களுக்கு, நல்லா வருது, பூஷி அப்படின்றாங்க. அங்கே வினோத்து கூட கலாச்சிட்டு இருப்பாரு, அது பூச்சா போச்சாமான்னு. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா மக்கள் நான் முட்டாளாமா, எந்த சீசனில் எதை பண்ணிட்டு இருக்கமா நீ, இதெல்லாம் முதல் சீசனில் பண்ணியிருந்தா கூட கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. இது மோசமாக இருக்குல்ல. ஸோ இதனாலே எது தனக்கு பேக் ஃபயர் ஆகுதோ அதையே தன்னை காப்பாற்றுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒன்று பண்ணுறாங்கல்ல, அங்கே தான் மாட்டிக்கிட்டாங்க. லவ் கண்டென்ட் ஒன்று பேக் ஃபயர் ஆச்சு. இது ஒன்று. ட்ரெஸ் அனுப்பாமல் இருந்த வீட்டில் அந்த லவ் கண்டென்ட்னால அனுப்பலை அப்படின்லாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆதிரை என்ட்ருக்கு அப்புறமா கொஞ்சம் பேக் அடித்தாங்க எஃப்ஜே கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வேற வந்தது. இப்போ பயப்படாமல் போவாங்க போல இருக்கு, வீட்டில் சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எவிக்ஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு, எவிக்ஷன் அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கும். இன்னும் என்ன உருட்டுறாங்கன்னு பார்ப்போம். இந்த தமிழ் தெரியாத மாதிரி ஏதாவது உருட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உருட்டினாலும் ஆசினியை பார்த்தே பல வருஷம் ஆச்சு. இப்போ லோ பட்ஜெட் ஆசினி வேஷம்லாம் போட்டால் மக்கள் ஏமாறுவாங்களா என்ன? ஸோ சரியான எவிக்ஷன் தான். எனக்கு என்னென்னா டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு ரம்யா எத்தனையோ முறை தப்பிச்சாங்க, அந்த மாதிரி இந்த முறையும் தப்பிக்க விட்டு எஃப்ஜேவை வேணாவும் ஒன்றா தூக்கிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு ட்ராமேட்டிக்காக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, இதில் போன வாரம் வாயை வேற விட்டாங்களே அந்த ரம்யா, அதனால போக வேண்டியதுதான் அப்படின்னு தான் சொல்லணும். வியனாவுடைய எவிக்ஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.